அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடே எதிர்பார்த்திருந்த மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு மாபெரும் வெற்றியடைந்திருக்கிறது. 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட உறவுகள் இந்த மாநாட்டிலே பங்கேற்று சிறப்பித்திருக்கிறார்கள். எத்தனையோ கட்சிகள் தமிழ்நாட்டில் மாநாடுகள் நடத்தியிருந்தாலும் நாம் தமிழர் கட்சி நடத்திய இந்த மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு வரலாற்றிலே பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு மாநாடாக நிச்சயம் மாறும். மற்ற அரசியல் கட்சிகளும் மாநாடு நடத்துகிறாங்க, கூட்டங்கள் போடுறாங்க. ஆனால் அவர்களுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் இருக்கிற வேறுபாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேர்த்தி, ஒழுங்கு, பாதுகாப்பு, மிக கச்சிதமான திட்டமிடல் என என்றைக்குமே அரசியல் தளத்தில் நாம் தமிழர் கட்சி ஒரு சூப்பர் ஸ்பெஷல் கட்சியாக தான் இருந்து வருது. அந்த வகையில் இந்த மாநாடும் மிகவும் நேர்த்தியாக, மிகவும் பாதுகாப்பாக, மிகவும் ஒழுங்குடன் ஒரு பர்ஃபெக்ட்லி பிளான்டு, கச்சிதமாக திட்டமிடப்பட்டு ஒரு வெற்றி மாநாடாக மாறி இருக்குது. மாநாடு அறிவித்த உடனே ஒவ்வொரு பாசறையும் தங்களுக்கு இந்த மாநாட்டில் என்ன பங்கு இருக்குது, நாம் எப்படி இந்த மாநாட்டு வேலைகளில் நம்மளோட பங்களிப்பை செய்ய போகிறோன்னு சொல்லி கலந்தாய்வு போட்டு அதை ஸ்கிரிப்ட் பண்ணி மாநாட்டிற்கு ஒரு வாரத்திற்கு முன்னாடியே அந்த ஸ்கிரிப்டில் எழுதி வைக்கப்பட்ட திட்டமிடலை எப்படி நம்ம திடலில் நிகழ்த்த போகிறோம், திடலில் அதை எப்படியெல்லாம் செய்ய போகிறோம்னு சொல்லி ஒவ்வொரு பாசறையும் திடலில் இருந்து தங்கி இருந்து என்னென்ன அவர்களோட வேலைகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு திட்டமிடல் என்னென்ன இருக்குன்னு எல்லாத்தையும் பண்ணி, குறிப்பாக சுற்றுச்சூழல் பாசறையில் பார்த்தீங்கன்னா இத்தனை ஒரு 5 லட்சம் பேர் கலந்து கொண்டு இருக்கிற மாநாட்டிற்கு நெகிழி போத்தல்கள் பயன்படுத்தியிருந்தால் எத்தனை பயன்படுத்தியிருக்கணும்னு நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். அதையெல்லாம் தவிர்க்கும் விதமாக வெறும் பேச்சளவிலேயே சுற்றுச்சூழலை பற்றி பேசாமல், நெகிழி ஒழிப்பை, நெகிழி பயன்பாட்டை குறைப்பதை பற்றி பேசாமல், சுற்றுச்சூழல் பாசறை கடந்த 4-5 கூட்டங்களாகவே நெகிழி போத்தல்களை தவிர்த்து விட்டு அங்கே குழாய்கள் மூலமாக மக்களுக்கு குடிநீர் மாநாட்டில் வழங்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இந்த மாநாட்டில் பெட்டிகளாக பிரிக்கப்பட்டிருந்தது. ஒரு பாக்ஸுக்கு 5000 உறவுகள் என பிரிக்கப்பட்டிருந்தது. அதில் அந்த குழாய்கள் மூலமாக தண்ணீர் கொடுத்து அந்த தண்ணீரை பிடித்து கொடுக்கக்கூட இந்த ஜக்கு, நெகிழி ஜக்கோ நெகிழி கோலையோ இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த பிடிச்சி கொடுக்கறதுக்கு கூட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாட்டர் பாட்டில் தான், போத்தல்கள் தான் பயன்படுத்தினாங்க. அதனால் எண்ணற்ற நெகிழி போத்தல்கள் இங்கே தவிர்க்கப்பட்டிருக்குது. அதற்கு பிறகு குருதிக்கொடை பாசறை அவங்க 500க்கும் மேற்பட்ட அலகுகள் குருதிகள் பெறப்பட்டிருக்கு. உறவுகள் 500க்கும் மேற்பட்டவர்கள் குருதி கொடை வழங்கி இருக்கிறாங்க. அதே போல் அவசர ஊர்தி ஆம்புலன்ஸ் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டு அதில் மருத்துவர்கள், செவிலியர்கள் எல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டு ஒரு அவசர சிகிச்சைக்காக எந்த நேரமும் அவர்கள் தயாராக இருந்தாங்க. பாதுகாப்பு பாசறை ஒரு பேருந்து இறங்கினதிலிருந்து அந்த பேருந்துக்கு வழிகாட்டுவது, எங்கே நிறுத்துறது, அதிலிருந்து வர மக்களை எப்படி வழி நடத்துவது, அவர்களுக்கு மாவட்ட வாரியாக போடப்பட்டிருந்த இருக்கைகளில் அவர்களை அமர்த்துவது என பாதுகாப்பு படையின் வேலை ரொம்ப சவாலான வேலையாக இருந்ததாக தான் நம்ம நினைக்கிறோம். அதில் அவங்க மேடை பாதுகாப்பு, அண்ணனை சுற்றி பாதுகாப்பு, அப்புறம் பாக்ஸுக்குள்ளே பார்த்திங்கன்னா 10 நபர்கள், 4 சுற்றுச்சூழல் பாசறை, 4 பாதுகாப்பு படை பாசறை, 2 குருதிக்கொடை பாசறைனா ஒவ்வொரு பாக்ஸுக்கும் 10 பேர் வாலண்டியர்ஸ், தன்னார்வலர்களாக செயல்பட்டு இருந்தாங்க. தண்ணி கொடுக்க, ஒரு மருத்துவ உதவி வேணும்னா அவர்களை வழி நடத்த, அவர் கழிவறை எங்கே இருக்குன்னு காமிக்க, இப்படியெல்லாம் அந்த மாதிரி அவங்களோட வேலை திட்டங்கள் இருந்தது. மகளிர் பாசறை சார்பில் பெண்களுக்கான கழிவறைகள், பயோ டாய்லெட்ஸ் அங்கே உறுதி செய்யப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் மிக முக்கியமாக எந்த அரசியல் கட்சி கூட்டங்கள்லையும் நாம் பார்த்துருக்க முடியாத ஒரு விடயத்தை நாங்கள் மகளிர் பாசறை செஞ்சுருந்தோம். அது பெண்களுக்கு, இங்கே கூட்டத்திற்கு வரக்கூடிய பெண்களுக்கு பாலூட்டும் அறைகள் ஏற்பாடு செய்து கொடுப்பது. அதே போல் நாப்கின்ஸை பெட்டிகளில் போட்டு அங்கே நாங்கள் வச்சுருந்தோம். ஏன்னா பெண்கள் ஒரு அவசரமாக வரும்போது சில திடீரென்று இது நாப்கின் தேவைப்படலாம், அவங்க எடுக்காமல் வந்திருக்கலாம். அந்த இடத்துல ஒரு சிக்கல் மகளிருக்கு வந்துடக்கூடாதுன்னு சொல்லி எந்த அரசியல் கட்சியும் இதை சிந்திக்காது, நாம் தமிழர் கட்சியை தவிர. அப்படி நாங்கள் ஒரு பெட்டியில் நாப்கின்ஸை போட்டு அங்கே கழிவறைக்கு அருகில் வச்சுருந்தோம். அது மிக உதவியாக இருந்ததாக சொன்னாங்க. அதுபோல் ஒவ்வொரு பாசறையும் மக்களோட தேவைகள் என்ன, அதை எப்படி நம்ம சரியாக பூர்த்தி செய்கிறதுன்னு என்ன மிகச்சரியான திட்டமிடல் செஞ்சு இந்த மாநாட்டை நடத்தியிருந்தோம். மற்ற மாநாடுகளில், மற்ற கட்சி மாநாடுகளில் மாநாடு முடிஞ்ச உடனே அங்கே இருக்கக்கூடிய பழங்கள், அங்கே வாழைத்தாறுகள், அங்கே கரும்புகள் கட்டப்பட்டிருப்பதை பிச்சு எடுத்துட்டு எப்படா தூக்கிட்டு வீட்டுக்கு போகலாம், அங்கே கம்பிகளை தாண்டி குதிப்பது, கம்பத்தில் ஏறுவது என மனநிலை குன்றிய நிலையில் கூட இருக்கிறாங்க. ஆனால் இங்கே நான் ஏற்கனவே சொன்னது போல் அதீத ஒழுங்கு, நேர்த்தி. நீங்கள் ஒரு வாழைப்பழம் ஒரு தார்லேருந்து நாங்கள் கட்டுறதில்லை,
பழங்களை எல்லாம் வந்து அங்கே கட்டி அதை வைத்து நாங்கள் அழகு செய்வதில்லை. ஆனால் ஒருவேளை ஒரு வாழைத்தாரிலிருந்து ஒரு பழம் கீழே விழுந்துச்சுன்னா கூட நாம் தமிழர் கட்சி கூட்டமாக இருந்தால் அதை எடுத்துகிட்டு போய் ஒரு ஓரமாக அந்த பழத்துக்கு கூட பாதுகாப்பாக ஒரு இடத்துல வச்சுட்டு போகிறது தான் எங்களோட நாம் தமிழர் பிள்ளைகளோட ஒழுங்கு. அதை அப்படித்தான் எங்களை அண்ணன் வளர்த்துறாரு. ஒரு சின்ன விஷயத்தில் கூட கண்டிச்சு எங்கள் அண்ணன் வந்து உண்மையாலுமே இந்த கூட்டம் உளமாற எங்களுக்கு நாங்கள் சரியாக இருக்கோம்ப்பா, இந்த சமூகத்தில் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளா நாங்கள் சரியாக வளர்க்கப்பட்டிருக்கிறோம், நாங்கள் சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கிறோம்ங்கிற மனநிறைவை எங்களுக்கு தந்தது. மற்ற கட்சிகளுக்கெல்லாம் ஒரு முன்னோடியாக முன் உதாரணமாக நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் திகழ்கிறாங்க. இந்த மாநாட்டை நாங்கள் முதல்லையே வந்து எப்படி அறிவிப்புகள் கொடுத்தோம், எப்படி காணொலிகள் பேசினோம்னா, இது வந்து ஒரு வெறும் அரசியல் கட்சி மாநாடு அல்ல. இந்த மாநாடு தமிழ் தேசிய இனத்தின் திருவிழா. அதனால் நீங்கள் அரசியல் கட்சி கடந்து, ஜாதி மதம் கடந்து, மொழி கடந்து எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கூப்பிட்டுருந்தோம். அந்த வகையில் எல்லா மக்களும் திரண்டு வந்திருந்து இந்த நிகழ்வை மிக ஒழுங்குடன் சிறப்பித்து, எங்கேயுமே வந்து பெண்களுக்கான பாதுகாப்பு இல்லாமல் இடுப்பு கிள்ளுவது, பெண்களை 8 மணிக்கு மேலே பாலியல் தொல்லைகள் கொடுப்பது அப்படின்னு எதுவுமே இல்லாமல் ஒருத்தங்க மேலே ஒருத்தங்க ஏறி ஒரு ஸ்டாம்பேடுக்கான இதுவாக மாறுறது, ஆர்வத்தில் குதிக்கிறது வைக்கிறது எதுவுமே இல்லை. ஒரு நீட்டாக, ஒரு கிளியராக, ஒரு பர்ஃபெக்டான மாநாடாக இதை மாற்றி கொடுத்த, வந்திருந்து சிறப்பித்த அனைத்து தாய் தமிழ் சொந்தங்களுக்கும் உளமாற எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.